எல்லாருக்கும் வணக்கம். பத்மா ஸ்டோர்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணாத லிஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் ஷோ பண்ணுறேன். எல்லாருமே பாருங்கள். கலையரசன் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 7 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் இந்த அமௌண்ட்லாம் இவங்களாம் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. இது வந்து நம்பர் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் அவங்க பேர் அட்ரஸ்லாம் கொடுக்கணும். அது ஃபில் பண்ணாமே ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த பேஜ் மட்டும் ஷோ ஆகுது. எஸ் பானுன்றவங்க எல்லாமே ரெஜிஸ்டர்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்ககிட்டேருந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண எதுவும் பேமெண்ட் எதுவும் ரிசீவ் ஆகலை. அதே தான் மனோகரன், டேனி மனோகரன், இவங்களும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேமெண்ட் மட்டும் பண்ணலை. 1 டே ஆகுது. ஓகேங்க. அசீர் இன்னொருத்தவங்களும் அதே தான். ஜஸ்ட்டு பேருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்தோடனே அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? அசோக் குமார் சிகே 3 டேஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இது ஒரு நம்பரு. அப்புறம் சிவராமன் இவரும் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. பட்டு பேமெண்ட் இவர் பண்ணலை. இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் பண்ணதான் டெலிட் பண்ணாதீங்க அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு இவரெலாம் பேமெண்ட் பண்ண மாட்டார். இவங்க ரெஜிஸ்டர் பண்ணாதால் நம்ம சைட்டில் எந்த பாதிப்புமே வராதுங்க. ஏன்னா அன்பெய்டு யூசர்னு சொல்லியே தனி பக்கெட் வச்சுருக்கோம். நம்ம க்யூ வச்சுருக்கோம். அந்த க்யூவில் இவங்க பாட்டு வந்துருக்காங்க. பேமெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இன்கம்குள்ளேயே போவாங்க. இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் பண்ணியிருக்கோம். ஏன்னா எத்தனை பேர் ஃபேக்காக சும்மா பேருக்குன்னு ஐடி போட்டு எனக்கு வருதா பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மக்களை ஏமாற்றி பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து எல்லாமே நம்ம தள்ளி தான் வரப்போகிறோம். எத்தனை ஐடி யார் வேணால் போட்டுக்கிட்டோம். பேமெண்ட்டில் ஐடி கூட வரவே மாட்டாங்க. ஓகேங்களா? வினோத்குமார், கண்ணன், இதே மாதிரி பாருங்கள். சுபம் பட்டேல், என்கே பாஸ்கர், வெங்கடாச்சலம் எல்லாம் 2 மாதம் ஆயிடுச்சு. இத்தனை பேர் வந்து பேமெண்ட் பண்ணாமே சும்மா பேருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்களால நம்மளுக்கு எதுக்கு பாதிப்பு இருக்குன்னா சுத்தமாக கிடையாது. 0% பாதிப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இதுலேயே பெய்டு யூசர்ஸ்ன்னு வச்சுருக்கோம். பேமெண்ட் பண்ணவங்க அவங்க மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகிறவங்க எல்லாமே பேமெண்ட் இதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஐடி யாருக்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகுதோ அவங்க எல்லாமே பெய்டு யூசர்ஸாக வந்துடுவாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணி உள்ளே சக்ஸஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக பெய்டு யூசர்ஸ்குள்ளே வருவாங்க. மேனுவலாக ஜிபே ஃபோன்பேயில் பண்ணுறவங்களும் இதுக்குள்ளே வந்துடுவாங்க. யாருக்கெல்லாம் இங்கே பேமெண்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே பேலன்ஸும் இங்கே இருக்கும். 200 ருபீஸ் எல்லாருக்கும் ஆட் ஆகிருப்பாங்க. 200 ருபீஸ் எல்லாருக்குமே. ஒருத்தர் இவர் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் 50 ரூபா இவர் கமிஷன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எத்தனை பேருக்கு எவ்வளோ அமௌண்ட் எல்லாருக்குமே ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். ஒருத்தர் விடாமல் பார்த்திங்களா? 350 ரூபா இவங்க அட்வான்ஸாக 3 பேர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த இன்கமும் கிடச்சிருக்கு. இதுதாங்க சிஸ்டம். ஓகேங்களா? இதில் வந்து ஒருத்தர் யாருமே வந்து உள்ளே ஏமாற்ற முடியாது. ஓகேங்களா? அன்பெய்டு யூசர்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டா இவங்க எல்லாமே ரிஜிஸ்டர் மட்டுமே பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணாதவங்க. இவங்க எப்போ பேமெண்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் சீனாரிட்டியில் கடைசி வரைக்கும் சீனாரிட்டி வராதுங்க இவங்களுக்கு. சீனாரிட்டின்றது இதில் எப்படின்னா பேமெண்ட் பண்ணுற டேட் அண்ட் டைம் தான். உங்கள் ஐடி எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அதுதான் உங்களுடைய சீனாரிட்டி லிஸ்ட்டில் வரும். ஆன்லைனில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே பேமெண்ட் கேட்வே நம்மக்கிட்ட இருக்குது. அது வாங்கியிருக்கோம். உள்ளே ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? யாராருக்கெல்லாம் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும் எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே போனஸ் இன்கம் அவங்களுக்கு வந்துடும். அது மேனுவலாக ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். 5 நாள் கழித்து நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன். நான் அப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஏன் சீனாரிட்டி இப்படி போகுதுன்னா நீங்கள் பேமெண்ட் எந்த அளவுக்கு சீக்கிரம் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் சீனாரிட்டியில் வருவீங்க. அந்த லிஸ்ட்டு படி தான் ஆட்டோ ஃபில் இன்கம், நான் ஒர்க்கிங் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஒர்க்கிங் இன்கம் வந்து அவங்க எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 மாதம் 2 மாதம் கூட கழித்து கூட ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறவங்க 1 மாதத்தில் மினிமம் 10,000லேருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர் இன்கம் மாதம் 10,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் அவங்களால இன்கம் எடுக்க முடியும்.
ஓகேங்களா. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனா டவுட்னாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ளஸ் 7871613351 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடியில் ஆக்டிவேட் பண்ணணுமா வேண்டாமா நீங்கள் சொன்னீங்கன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஐடி மேனுவலாகவே ஆக்டிவேட் ஆகிடும். இல்லைனா நீங்களே உங்கள் லாகினில் போய் ப்ராடக்ட்டுன்னு இருக்கும், அந்த ப்ராடக்ட்டில் போய் பை பண்ணிங்கனாலே ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஆக்டிவேட் ஆனவுடனே நம்ம அப்பமே அன்றைக்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், நல்ல வேலை சீனியர்ட்டில் வந்துருப்போம்னா சத்தியமாக சீனியர்ட்டில் வரமாட்டீங்க. இப்போவும் நான் சொல்லிக்கிறேன், பேமெண்ட் என்றைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் சீனியாரிட்டி லிஸ்ட்டில் ஆட் ஆகும். ஓகேங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இது ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், அதனால் எல்லாருக்குமே கமிஷனை பிரித்து கொடுக்குறோம். ஓகேங்களா. எல்லோரும் கேட்பாங்க, யாரால் ஏன் இவ்வளோ இன்கம் எப்படி கொடுக்க முடியும்? ஓகேங்களா. இப்போது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ்லேருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்கமுக்கு மட்டுமே கமிஷன் மட்டுமே 90 ருபீஸ் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கிடுறோம். ஆட்டோஃபில் இன்கமுக்கு 80 ருபீஸ் தனியாக ஒதுக்கிடுறோம். ஓகேங்களா. அந்த 170 ருபீஸ் ஒருத்தர் பை பண்ணாலே அந்த 170 ருபீஸ் யாருக்கு போகணுமோ அதுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ எத்தனை பேர் இதில் சேர்ந்தாலும் கமிஷன் எல்லாருக்குமே போய் சேரும். 27 லட்சம் ரூபாய் எப்படி கிடைக்கும் 6 மாதத்துலனா? இப்படி தான். ஒருத்தர் 2 பேர், அந்த 2 பேருமே 2 பேர் 4 பேர் ஆகும், 4 8 ஆகும், 8 16 32. அந்த டைமில் மாதம் 2 பேர் ஒருத்தருமே பண்ணிங்கன்னா உங்கள் டீமை வச்சு 6ஆவது மாதம் 27 லட்ச ரூபாய் கிடைக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு மாதம் 60,000 70,000 வர ஆரம்பிச்சு நீங்கள் அதுவே எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க மாதம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் ஸ்டாண்டர்டாக வந்துட்டுருக்கும். நீங்கள் வேலைக்குன்னு போகணுன்னு கூட அவசியம் இருக்காது. இதை எடுத்து பண்ணாலே உங்களோட இன்கம் லைஃப் லாங் கிடைக்கும், ஸ்டாண்டர்டாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்டு இன்னும் அடுத்த ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறப்போம், அதுக்குள்ளே வரப்போம் இதே இன்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே ஃப்யூச்சரில் இது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. நல்ல வருமானத்தோடு உங்களுக்கு ஆட் ஆகும். உங்களுக்கு பிராண்டடான பொருட்கள் மட்டுமே உங்களை தேடி வரும். அன்பெய்டு யூசர்ஸ்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தேவைன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க, வேண்டான்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் வேணால் நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கும் பயன் கிடையாது, இதுவும் டம்மியாக ஒரு அன்பெய்டு லிஸ்ட்டில் போய் உட்கார போகுது. குப்பைத்தொட்டி அன்பெய்டு லிஸ்ட்டில்னா ஒரு குப்பைத்தொட்டி. ஓகேங்களா. நம்மளுக்கு இவங்களாம் தேவையில்லாதவங்கன்ட்டு தான் அன்பெய்டு லிஸ்ட்டு. பே பண்ணி வர்றவங்க தான் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா. பே பண்ணி வர்றவங்க கஸ்டமர்ஸ். அந்த பே பண்ணி வர்றவங்களுக்கு தான் சர்வீஸ் நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாமே இன்கம்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தான் கிடைக்கும். அன்பெய்டு யூசர்ஸ் ஃபுல்லாக டஸ்ட்பின் பக்கெட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஒரு பிரச்சனையில் திருப்பியும் அவங்க இதே நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இந்த ஐடியா ஆக்டிவேட் பண்ணணும்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்கள் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தா மட்டுமே தான் பேமெண்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுனா ஜிபே ஃபோன்பேயில் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஐடியில் போய் பேமெண்ட் கேட்வேல பண்ணியும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்றைக்கு பேமெண்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து சீனியாரிட்டி மறந்துடாதீங்க. இது தெரியாமல் உள்ளே பதிவு பண்ணிவிட்டு நான் அன்றைக்கே பண்ணிட்டேன் என்றைக்கே இவ்வளோ சீனியாரிட்டி இருக்குதுன்னு கேட்காதீங்க. திங்கக்கிழமை ப்ராடக்ட் வந்துடும். செவ்வாய்க்கிழமை ப்ராடக்ட் ஃபோட்டோஸ், திங்கக்கிழமை ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் நான் சென்ட் பண்ணுறேன். அரேபியன் டேட்ஸ் வரப்போகுது, கேஷ்நட்ஸ் வரப்போகுது. புதன்கிழமை சீனியாரிட்டி லிஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து யாரெல்லாம் இருக்காங்க சீனியாரிட்டி வைஸ், பேர், அவங்க ஊர் எல்லாத்தையும் போட்டு பிடிஎஃபாக வாட்ஸ்அப் குரூப்பில் சீனியாரிட்டி லிஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.